உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி. முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ், உருது, மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113 www.katijanikah.com. அன்பார்ந்த ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் தோழர்களே, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியுடைய பின்னணியை குறித்து தான் பார்க்க போகிறோம். உலகம் முழுக்க இந்தியாவை சார்ந்த ஒரு செய்தியை தான் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா, கேரளாவை சார்ந்த ஒரு செவிலியர் நிமிஷா பிரியா என்று சொல்லக்கூடிய செவிலியர் 2008 யமனுக்கு போகிறாங்க. அங்கே வேலை செய்யக்கூடிய சமயத்தில் ஒரு யமன் வாசியை கொலை செய்தனால 2020 அவங்களுக்கு மரண தண்டனை என்பது விதிக்கப்படுது. ஸோ இந்த தண்டனை எதற்காக வழங்கப்பட்டுச்சு? ஸோ இந்த தண்டனையுடைய பின்னணிகள் என்ன? இந்த தண்டனை வழங்கப்பட்டு 2025 இந்த ஜூலை 16 மரண தண்டனை நிறைவேற்றக்கூடிய அந்த வேலையில் 15ஆம் தேதி ஜூலை 15ஆம் தேதி கேரளாவை சார்ந்த ஒரு கிரேண்ட் முஃப்தி எப்படி இந்த மரண தண்டனை இடைக்காலத்தில் நிறுத்தி கொஞ்சம் தள்ளி போஸ்ட்பான் பண்ணி வச்சிருக்கிறார் அப்படிங்கிற பல பின்னணியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த விஷயத்தில் முஃப்தியாக இருக்கக்கூடிய நபருடைய செயல்பாடுகள் சரியா தவறா அப்படிங்கிற பல்வேறு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஸோ அதற்கான விஷயங்களையும் சேர்த்து இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க செய்திகளுக்குள்ளே போவோம். அன்பார்ந்த நண்பர்களே, யமன் நிலப்பரப்பு இன்றைக்கி என்ன சூழலில் இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். விடுதலை பலஸ்தீனுக்காக தொடர்ந்து யமன் நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய சனாவை மையமாக கொண்டு இயங்கக்கூடிய ஹவுதிகள், அன்சாருல்லாக்கள் தொடர்ந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேல், அமெரிக்கா சார்புடைய அனைத்து கப்பல்களையும் அடித்து நொறுக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையான ஒரு அரசியலையும் உண்மையான ஒரு இராணுவ நிலைப்பாட்டையும் தன் வசப்படுத்தியிருக்காங்க. இதனால தான் ரஷ்யாவுடைய புகழ்பெற்ற ஒரு தத்துவஞானியாக இருக்கக்கூடிய அலெக்சாண்டர் சொல்கிறாரு, உலகத்திலே ஆக சிறந்த ஒரு இராணுவம், கட்டுக்கோப்பான ஒரு இராணுவம் அப்படின்னா ஹவுதிகள், அன்சாருல்லாக்கள். சிறிய படையாக இருந்தாலும் அவருடைய மார்க் அடிப்படையில் ஒழுங்குமுறையை கையாண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுக்குறாங்க. ஸோ இப்போ யமன் நிலப்பரப்பு எடுத்தீங்கன்னா 3 பகுதிகளாக இருக்கும். ஏடன் பகுதியை பொறுத்த வரைக்கும் சவுதி டாமினேட் பண்ணுது. இன்னும் மற்றொரு சில பகுதிகளில் பொறுத்த வரைக்கும் யுஏஇயுடைய சில கண்ட்ரோல் இருக்குது. மீத பகுதியாக இருக்கக்கூடிய சனாவை மையமாக கொண்டு சனா, சாதா, ஹுடைடா இது போன்ற இடங்களை மையமாக கொண்டு ஹவுதிகள், அன்சாருல்லாக்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த நிலப்பரப்பில் தான் இன்றைக்கி இந்த கேஸ் என்பது மையமாக கொண்டு இன்றைக்கி பேசுபொருளாக மாறி இருக்குது. ஸோ இந்த கேஸை பற்றி பார்த்துருவோம். 2008 கேரளாவில் இருக்கக்கூடிய பாலக்காடிலிருந்து 35 வயது மதிக்கத்தக்க நிமிஷா பிரியா என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி செவிலியர் பணிக்காக யமனுக்கு போகிறாங்க. யமனில் போய் செவிலியர் பணி 2008 தொடர்படியாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு மருந்தகங்களில் வேலை செய்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் பல்வேறு பணிகளில் ஈடுபடுறாங்க. மருத்துவம் சார்ந்த பல்வேறு விஷயங்களில் தங்களை மாற்றிக்கொண்டு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல வளர்ச்சியும் நல்ல ஒரு தொடர்பையும் ஏற்படுத்தி கொண்டு விட்டு 2008 போனவங்க திரும்பி 2011 கேரளா பாலக்காடுக்கே வர்றாங்க. வந்து தாமஸ் என்று சொல்லக்கூடிய நபரை திருமணம் செய்கிறாங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு பெண் குழந்தையும் இருக்குது. ஸோ 2011 கல்யாணம் ஆன பின்னாடி கொஞ்ச நாள் இருந்துட்டு கணவரையும் பிள்ளையும் கேரளாலே விட்டுட்டு மீண்டும் யமனுக்கே வேலைக்கு போகிறாங்க. யமனுக்கு வேலைக்கு போய் அங்கே மேலும் பழக்கங்கள் கூட ஒரு நபருடைய கான்டாக்ட் கிடைக்குது. அவர் பேர் தான் தாலல் மஹதி என்று சொல்லக்கூடிய நபர். ஸோ இந்த தாலல் மஹதியும் இந்த நிமிஷா பிரியாவும் ஒன்றாக சேர்ந்து பரஸ்பரமாக பல விஷயங்களை பேசுகிறாங்க. மருத்துவம் சார்ந்த பல்வேறு விஷயங்களை எப்படி முன்னேற்றி கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்த்து மத்தியில் ஒரு நல்ல இணக்கம் ஏற்பட்டு புரிதல் ஏற்பட்ட பின்னாடி தான் ஒரு புதிய மருத்துவமனையை ஆரம்பித்து கரெக்டாக 2015 இந்த ஒப்பந்தங்கள்லாம் ஏற்படுது. 2011 கல்யாணம் ஆகுது, வர்றாங்க. ஒரு 4 வருஷத்தில் தாலல் மஹதியுடைய தொடர்பு கிடைக்குது. 2015 அந்த மருத்துவமனை ஸ்டார்ட் பண்ணி நல்ல பீக்கில் போயிட்டுருக்கு, நல்ல ரன்னிங்கில் போயிட்டுருக்கு. இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் தான் சில விஷயங்கள்லாம் தெரியுது. இன்றைக்கி வெளியாகி வந்திருக்குது. இவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் வச்சாங்க அப்படிங்கிறதுக்கு மாற்றாக இருக்குது. அதாவது தாலல் மஹதி இருக்கார்ல, அவருடைய சகோதரர் அப்துல் மஹதி இன்னைக்கு பிபிசிட்ட ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார். என்னன்னா, இந்த நிமிஷா பிரியா சும்மா எங்கள் அண்ணன் கூட தொடர்பில் இல்லை, திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. 2 அல்லது 3 ஆண்டுகள் திருமண பந்தத்தில் இருந்தாங்க. ஸோ அந்த உறவில் இருந்து தான் அவங்க இந்த விஷயத்தை ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்க சொல்கிறதுல பல பொய்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிமிஷா பிரியா இந்த 2015 அப்புறம் தொடர்ந்து அவங்க கூட பயணிக்கும் போது தான் தாலல் அப்படி சில விஷயங்களை செய்ததாக நீதிமன்றத்தில் இவங்க சொல்கிறாங்க. என்னென்ன விஷயங்கள்னா, எனக்கு உளவியல் டார்ச்சர் கொடுத்தாரு, அடித்தாரு, துன்புறுத்தினாரு, என் பாஸ்போர்ட்டை பிடிங்கி வச்சுக்கிட்டாரு என்று பல குற்றச்சாட்டுகளை தொடர்படியாக வைக்கிறாங்க. ஸோ அதில் விரக்தியான இவங்க பாஸ்போர்ட்டை திரும்பி பெறணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மயக்க வந்த டோஸை அதிகமாக கொடுத்துட்றாங்க. அது குடித்து ரொம்ப நேரம் கழித்து அவங்க மரணம் அடைஞ்சிடறாரு சம்பவ இடத்திலேயே.
ஸோ இந்த குற்றச்செயல் நடந்த பின்னாடி இறந்த பின்னாடி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அது கூட கொஞ்சம் கொடுத்துட்டாங்க, டோஸ் எச்சா போய் இறந்துட்டாங்க அப்படிங்கிற நிலையிலிருந்து தெரியாமல் நடந்துச்சுங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தால் கூட இறந்து போன அவரை அடையாளம் தெரியக்கூடாது என்பதற்காக அழிக்கணும், அப்புறப்படுத்தணும் என்பதற்காக துண்டு துண்டா வெட்டி செதைச்சு அங்கே இருக்கக்கூடிய நீர் தொட்டியில் போட்டுட்டு போயிடுறாங்க. இது எப்போ நடக்குது? 2017 நடக்குது. நடந்த பின்னாடி மகதியுடைய உடல் வந்து ஒரு தொட்டியில் வந்து கடந்திருக்கு. பல மாதங்கள் கழித்து, சில மாதங்கள் கழித்து எடுத்திருக்காங்க. எடுத்த பின்னாடி தான் இந்த பெண் மேலே சந்தேகம் வந்து தேடுறாங்க. இந்த பெண் தப்பிச்சு ஓடி கிட்டத்தட்ட சவுதியுடைய எல்லைக்கே போயிட்டாங்க. சவுதி யமனுடைய பார்டரில் வச்சு இந்த நிமிஷா பிரியாவை கைது செய்து கொண்டு வர்றாங்க. 2017 நடந்த சம்பவம். கொண்டு வந்து 17லிருந்து 20 வரைக்கும் தொடர்படியான விசாரணை, சனாவில் இருக்கக்கூடிய மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு தொடர்படியான விசாரணை ஏற்படுத்தப்பட்டு இறுதியாக 2020 அங்கு யமன் பகுதி ஹவுதிகள் அன்சாருல்லாக்களுடைய ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அதிபராக இருக்கக்கூடிய மஹதி அல் மஷாத் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பை கொடுக்கிறாரு. இறுதியாக இந்த பெண்ணுக்கு இஸ்லாமிய ஷரியத் அடிப்படையில் தூக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு கொடுக்குறாரு. அப்போ இந்த உத்தரவுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, பிளட் மணி சம்பந்தமான விஷயங்கள் பேசப்பட்டது. பொதுவாக இஸ்லாத்துடைய ஷரியத் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிளட் மணி, அதாவது பாதிக்கப்பட்ட நபர் இறந்தார்ல தாலல் மஹதி, அவருடைய குடும்பம் வந்து இந்த பிளட் மணி ஏற்றுக்கிட்டாங்க, நஷ்டஈடை ஏற்றுக்கிட்டாங்க, இல்லாத மனமும் வந்து மன்னிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இல்லாட்டி கண்ணுக்கு கண் கொலைக்கு கொலை என்ற அடிப்படையில் நிச்சயமாக கொலை செய்த நபர் நிச்சயமாக கொலை செய்யப்பட வேண்டும், அதாவது தூக்கிலிடப்பட வேண்டும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அணுகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பிளட் மணி சம்பந்தமான விஷயங்கள் பலகட்ட அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த சூழலில் தான் என்ன ஆகுதுன்னா, இந்த நிமிஷா பிரியாவுடைய தாயார் இருக்காங்கல்ல, இவங்களுடைய பேர் வந்து பிரேமா. ஸோ இந்த பிரேமா நிமிஷா பிரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிஷன் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த கமிஷன் தான் என்ன ஆகுதுன்னா வழக்கு போடுது, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுது, இந்திய அரசுகிட்ட கோரிக்கை வைக்குது. ஸோ இப்போ இந்திய அரசும் இதோட மிங்கிள் ஆகி 2017 இந்த 20 வரைக்கும் இந்த 3 ஆண்டுகளில் பல முயற்சி எடுக்கிறாங்க. இதில் சாமுவேல் என்று சொல்லக்கூடிய நபர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஐகான் நபராக இதில் காணப்படுறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, யமனில் வானூர்தி ஆலோசகராக இவர் செயல்பட்டு இருக்கிறாரு. பல ஆண்டுகள் இவர் செயல்படுறாரு. ஸோ இந்த சாமுவேல் குறிப்பாக யாருன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டை சார்ந்த தமிழ் மொழி பேசக்கூடிய தமிழராக இருக்கிறார். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பிரேமாவுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அந்த பிரியாவுடைய மதராக இருக்கக்கூடிய இந்த பிரேமாவை அழைத்து கொண்டு பல கட்டங்களை முயற்சி செய்கிறார் அரசாங்கங்களை நோக்கி. அப்படி செய்யக்கூடிய சமயத்தில் தான் அரசாங்கம் கொஞ்சம் தடுமாறுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அரசாங்கம் சனாவில் இருக்கக்கூடிய ஹவுதிகளுடைய அரசை ஏற்றுக்கொள்ளலை. அதே போல் சனாவில் தூதரகம் கிடையாது, தூதர்களோ தூதரக உறவோ எதுவுமே கிடையாது, டிப்ளமேட்டிக்காக எந்த உறவும் கிடையாது. ஸோ அதனால் கான்டாக்ட் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன்னா இப்போ இப்படி நடந்துருச்சு அப்படின்னா பிளட் மணியை கொடுக்கணும், அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும்னா ரொம்ப சிரமம். அவங்க வந்து பழங்குடி ஹவுதிகளாக இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும்னா கிட்டத்தட்ட அவங்க மொழியிலிருந்து தான் அதை செய்யணும். அப்போ இவ்வளோ சிக்கல்கள் இருக்கக்கூடிய சமயத்தில் தான் தமிழகராக இருக்கக்கூடிய இந்த சாமுவேல் அதையும் முயற்சி பண்ணியிருக்கிறார். இப்படி முயற்சி பண்ணக்கூடிய சமயத்தில் தான் இந்திய அரசு கிட்டத்தட்ட 34 லட்சம் ரூபாய் வழக்கறிஞர் ஃபீஸாக கொடுத்துருக்கு. இந்தியா சார்பாக, வெளியுறவுத்துறை சார்பாக 34 லட்சம் கொடுத்துருக்கு. அதை கொண்டு அங்கே மூவ் பண்ணியிருக்காங்க. 2 பிரிவு அதை அலாட் பண்ணியிருந்தாங்க. ஸோ முதல் பிரிவு வந்த பின்னாடி அதை வைத்து வக்கீல் செலவு அதெல்லாம் பார்த்துட்டு யமனில் வந்து அந்த தாலல் மஹதியுடைய குடும்பத்தை அழைத்து பேசுவதற்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. பாதி சக்ஸஸ் ஆக போது, அப்புறம் மீடி நின்றுது. ஸோ அடுத்த பணம், அடுத்த 2ஆம் கட்ட பணம் வரணும் இல்லை, அது வர்றதில் தாமதமாகறதுனால போய் ரீச் பண்ணுறதுல பெரிய சவாலானதுனால இந்த தாலல் மஹதியுடைய குடும்பம் ரொம்ப விரக்தி ஆயிடுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட அவங்க பேசவே விரும்பலை. ஸோ அந்த நிலையிலேருந்து அது வந்து ட்ராபேக் ஆகிடுது. ஸோ இந்த நிலையில தான் அவங்க வந்து உறுதியாக நிற்கிறாங்க, இந்த நிமிஷா பிரியாவுக்கு தூக்கு தண்டனை வழங்கியே தீர வேண்டும், நாங்கள் மன்னிக்க மாட்டோம்னு விடாப்பிடியாக நிற்கிறாங்க. ஸோ இப்படி நிற்கிறனால மீண்டும் என்ன ஆகுது, இந்த வழக்கு ரொம்ப தாமதமாக போகுது. இப்போ 3 ஆண்டுகள் இந்திய அரசு முயற்சி பண்ணுச்சு, ஆனால் அது வெற்றி அடிக்கல. அவங்களால போய் தொடர்பு கொள்ள முடியல. இன்னும் கூடுதலாக சொல்லணும்னா, சவுதி அரேபியாவில் இந்தியாவுடைய தூதரகம் இருக்குல்ல, அதன் வழியாக சில ஆஃபர் கொடுத்து பார்த்தாங்க. யமனில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை ஏற்றுக்கிறோம், யமனுக்காக இதை செய்கிறோம், அதை செய்கிறோம், இந்த குடும்பத்துக்கு இதை செய்கிறோம், எதுவுமே என்ன பண்ணிச்சு, அவங்க வந்து பணத்தை எதிர்பார்க்கவே இல்லை. தாலல் அப்து இறந்தார்ல, அவருடைய குடும்பம் பணத்தை எதிர்பார்க்கல. ஷரியத் அடிப்படையில் அல்லாஹ் என்ன விதிச்சிருக்கானோ, அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கானோ அந்த விதியின் அடிப்படையில் அவங்களுக்கு தண்டனை வழங்கணும். அதுலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி கூட நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லிட்டு விடாப்பிடியாக இருந்தாங்க. ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு. ஸோ போயிட்டுருக்கூடிய வேலை தான் 20லேருந்து மீண்டும் அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. இடையில யமன் பகுதியில் பல்வேறு தாக்குதல் அமெரிக்கா, இஸ்ரேலாம் நடந்துச்சு, உங்களுக்கு தெரியும். இந்த சூழல் அப்படியே போச்சு. இப்போ இறுதியாக 2025 ஜூலை 16 அன்று நிமிஷா பிரியாவுக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று உறுதி செய்யப்பட்டு முடிச்சாச்சு. கேஸை கிட்டத்தட்ட முடிச்சு, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மீண்டும் இந்த சாமுவேல் என்ன பண்ணுறாருன்னா, ஏதாவது மீண்டும் பேச வழி இருக்கா? ஏன்னா ஒரே சொல்யூஷன் என்னென்னா, இந்த குடும்பம் மன்னிச்சிருச்சுன்னா தூக்கு கயிறு ஏறுறதுக்கு 2 நிமிஷம் முன்னாடி கூட என்ன பண்ணலாம், அதை தள்ளுபடி செய்யலாம். இடையில கூட போன ஆண்டுன்னு நினைக்கிறேன், யமனுடைய இந்த ஹவுதிகள் பகுதியில் ஒருத்தர் குற்றம் செஞ்சிடறாரு, ஒரு கொலை.
ஸோ அந்த கொலை செஞ்ச பின்னாடி அவர் பொதுவெளியில் வச்சு அவருக்கு வந்து தண்டனை கொடுக்க போகிறாங்க. அந்த குடும்பம் வந்து போய் கெஞ்சுது. அந்த கொலையாளி குடும்பம் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் இந்த மரண தண்டனை விதிக்கக்கூடிய அந்த அவருடைய குடும்பம் போய் கெஞ்சுது, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, அல்லாஹ்வுக்காக மன்னிச்சிருங்க. அவங்க மன்னிக்கவே இல்லை. அந்த நபர் அவன் மன்னிக்க துளிகூடி மன்னிக்கலை. அவர் வந்து விடாப்படியாக இருக்கிறார். இல்லை இஸ்லாமி சரியத்தனவா செய்யுங்க, மனசாட்சிக்கு இங்கே நான் இடம் கொடுக்கல, சரியத்தை செய்யுங்க அப்படின்னு விடாப்படியாக நின்றனால அந்த சகோதரர் அவரை விட்டுருங்க, அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவான், அவர் நினைக்கிற மாதிரி எனக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த குற்றவாளி மனமூந்த தண்டனை ஏற்றுக்கொண்டு பொதுவெளியில் அவர் கையை கட்டி படுக்க வச்சு முதுகில் ஒரு ரவுண்டு போடுறாங்க, மார்க் பண்ணி அதில் 3 முறை துப்பாக்கியால் சுட்டு அந்த மரண தண்டனை நிறைவேற்றப்படுது. அப்போ அந்த குடும்பம் விடாப்படியாக நின்றனால என்னாச்சுன்னா இந்த நபருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ பிளட் மணியும் அங்கே என்ன ஆகலை, அக்செப்ட் ஆகலை. ஸோ இல்லை பிளட் மணி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி 35 லட்சம் வந்து வக்கீல் ஃபீஸ், பிளட் மணி கிடையாது. ஸோ பிளட் மணியை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா தியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஹத்தியான்னு நம்ம சொல்லுவோம்ல, யாருக்காவது ஒரு நன்மைக்காக ஒரு பொருளை வாங்கி கொடுத்தா ஹத்தியான்னு நம்ம போடுவோம், அந்த ஹத்தை எடுத்துருங்க தியா. ஸோ அந்த தியா தான் இந்த பிளட் மணி அப்படிங்கிற பேர். இந்த பிளட் மணி எந்த அளவு தரலாம்னு சொல்லிட்டு இந்த நிமிஷா மிஷன் இருக்குல்ல, அந்த கமிஷன், அதில் இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் இன்னும் வந்து அவங்களுடைய உறவினர்கள், நிமிஷாவுடைய உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 1 மில்லியன் தயார் நிலையில் வச்சுருந்துருக்காங்க. 1 மில்லியனா கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய், 8 கோடி ரூபாய் 50 லட்சம், 8 கோடி 50 லட்சம். இவ்வளோ அமௌண்ட் நாங்கள் என்ன பண்ணுறோம், உங்களுக்கு இந்த தியாவாக நாங்கள் கொடுக்குறோம், நஷ்டீடாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன் வந்து நிற்கிறாங்க. ஆனால் இதை கூட அந்த குடும்பம் ஏற்றுக்கலை. ஏன், அவங்களுக்கு பணம் தேவையில்லை, தண்டனை தான் தேவை, சரியத் அடிப்படையில் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்குது. இந்திய அரசுனால கூடி கிட்டத்தட்ட முடியல. ஆனால் இன்றைக்கி இந்திய அரசு செய்ததாக பல்வேறு ஊடகங்கள், தந்தி, இன்னும் தமிழ் இந்து, பல செய்திகள் ஏதோ இந்திய அரசு சாதித்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இந்திய அரசு முயற்சி செஞ்சிச்சு, தவறு நம்ம சொல்லலை. ஆனால் இன்றைக்கி மரண தண்டனை இன்றைக்கி காலைல 10 மணி அல்லது 9 மணிக்கு 16ஆம் தேதி, ஜூலை 16ஆம் தேதி நிறைவேற்றப்பட்டு இருக்கும். ஆனால் நிறுத்தப்பட்டிருக்குது. அதற்கு அடிப்படை காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் இன்றைக்கி காந்தப்பூர் என்று சொல்லக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய கோழிக்கோடு கேலிக்கட்டில் இருக்கக்கூடிய காந்தப்பூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அபூபக்கர் முஸ்லியார். இவர் தெரியாத நபர்கள் கிடையாது. அபூபக்கர் முஸ்லியாரை பொறுத்த வரைக்கும் அவர் 1931 பிறக்கிறாரு. கிட்டத்தட்ட 94 வயசாச்சு. ஒரு பெரிய மனிதர், முஃப்தி, கிரேண்ட் முஃப்தி. உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஸ்காலர்ஸ்லாம் நல்ல பழக்கம். அதே மாதிரி அமைதிக்கான எந்த பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் முன்னாடி வந்து நிற்பார். கடைசியாக இருந்த போப் இறந்தார்ல வாட்டிகன் சிட்டியில், அந்த போப்கிட்ட கூட இவர் என்ன பண்ணியிருக்காரு, பேசியிருக்கிறாரு. போப்புடன் பல்வேறு மத நல்லிணக்க உரையாடல்களை கூட நிகழ்த்திருக்கிறார். ஸோ அந்தளவு செல்வாக்கு பெற்றவர். பல்வேறு கல்லூரிகள், பல்வேறு பள்ளிகள் எல்லாத்தையும் நிறுவியிருக்கிறாரு. பல நபர்களை அடாப்ட் பண்ணி வளர்த்து அவங்களுக்கான கல்வியை கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு பொது சேவையில் பல விஷயங்களை செயல்பட்டு இருக்கிறாரு. மார்க்க பணியிலையும் செயல்படுறாரு. ஸோ இப்படிப்பட்ட நபர் தான் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இந்த நேற்றைய தினம் 15ஆம் தேதி, ஜூலை 15ஆம் தேதி காலையில் ப்ரெஸ் மீட்டில் இந்த விஷயத்தை கொடுக்குறாரு. நான் யமனில் இருக்கக்கூடிய முக்கியமான இவருக்கு நெருக்கமான ஒரு நபர், அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா ஷேக் ஹபீப் உமர் என்று சொல்லக்கூடிய ஒரு முஃப்தி. அவர் வந்து ஒரு சூஃபி ஞானியை போல. அவர் வந்து அங்கே செல்வாக்கு பெற்றவர். பொதுவாக யமனில் செல்வாக்கு பெற்ற அரசியல்வாதிகள் இது போன்ற நபர்களை வச்சு தான் மூவ் பண்ண முடியும். ஸோ இன்ஃப்ளூசராக இருக்கணும், அதாவது அவங்க சொன்னால் கேட்கணும், அந்த அளவுக்கு கவர்மெண்ட் இருக்கும். அப்படிப்பட்ட நபரில் ஒரு நபர் தான் இந்த ஷேக் ஹபீப் உமர். இவருக்கும் இந்த அபூபக்கர் முஸ்லியாருக்கும் ரொம்ப நெருக்கமான உறவு இருக்குது. ஸோ இவர் வந்து அபூபக்கர் முஸ்லியார் சொன்னதை கேட்டுட்டு இன்னைக்கு யமனில் சூரா கவுன்சில் என்பது மீண்டும் கூட்டப்பட்டிருக்குது. இந்த சூரா கவுன்சிலோடைய ஒரு முக்கிய உறுப்பினராக இருக்கக்கூடிய ஷேக் ஹபீப் உமரும் கலந்துக்கிறார். ஸோ ஹபீப் உமர் இன்னும் பாதிக்கப்பட்ட அந்த தாலல் மகதியுடைய குடும்பத்தார் எல்லாமே கலந்து மீண்டும் பேசுவதற்கான ஒரு நிலையில் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த மகதி என்ற குடும்பத்தாருடைய நிலைப்பாடு சரியாக இருக்குது. அவங்க வந்து சரியாக இல்லாத விட்டு கொடுக்காமல் இருக்காங்கன்னா இதில் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க, இந்த பிளட் மணி ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக மன்னிப்பு கிடைக்கும். ஆனால் அவங்க அதை ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அவருடைய தம்பி வந்து பிபிசிக்கு அளித்த பேட்டியில் நமக்கு அது வெளிப்படையாக தெரியுது. அது பின்னாடி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி நடக்கக்கூடிய சமயத்தில் தான் இந்தியாவில் இன்னைக்கு இது சார்ந்த டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இந்த ஏபி அபூபக்கர் முஸ்லியார் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்காக எதுக்கு இவர் போராடணும், இவர் ஏன் இதை செய்யணும், ஏன் இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அடிபடலையா, அவங்க சிறைப்படலையா, பொய்யான வழக்குகள் போடலையா, தூக்கிலிடலையா, அப்போ அவங்களையெல்லாம் ஏன் இவர் வந்து விடுதலை செய்ய முயற்சி செய்யலைன்னு சொல்லிட்டு ஒரு கேனத்தனமான ஒரு வாதத்தை சில குரூப் முன் வச்சுட்ருக்காங்க. சில பேர் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா, இல்லை அந்த புள்ள மேலே தவறு இருக்குல்ல, அந்த புள்ள வந்து வெறும் தெரியாமல் கொண்டு இருந்தால் பரவாயில்ல, துண்டு வெட்டி போட்டுருக்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு அங்கே முன்வைக்கப்படுது. அப்போ 2 வகையான ஒரு கருத்துக்கள் இன்றைக்கி வந்து சமூக வலைதளங்களில் பரவி விருந்து பேசப்படுது. இன்னும் சில நபர்கள் இவர் செய்தது சிறப்பான செயல், ஏன்னா வந்து அரசுனாலே முடியாத ஒன்று வந்து இன்றைக்கி ஒரு மரண தண்டனை நிறுத்தி வச்சிருக்கிறார்ல, இதுதான் நல்லிணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அபூபக்கர் முஸ்லியாரை புகழ்ந்து பேசக்கூடிய சில கருத்துக்களும் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் பெரிய அளவில் பேசப்படும். ஸோ இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு. இன்றைக்கி நிலவரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து
நான் சொல்ல மறந்துட்டு 2023 மேல்முறையீடு ஒரு முறை செய்யப்பட்டிருக்கு. பண்ணப்பட்டும் 2023 பண்ணி 2025 அது கேன்சல் செய்யப்பட்டு மெஹதி அல் மஷாத் என்று சொல்லக்கூடிய அந்த பிரதமர் மரண தண்டனை விதிக்கணுங்கிற ஒரு கட்டளை இட்டாங்க. ஸோ இதற்கு இடையில நான் சொன்ன மாதிரி 2017 இந்த கொலை நடக்குது. இந்த 25 வரையும் இடையில இந்த சாமுவேல் பல முறை அவங்களுடைய தயாராக இருக்கக்கூடிய பிரேமாவை இங்கே கூட்டு போயிருக்காங்க. யமனுக்கு சனால இருக்கக்கூடிய அந்த மத்திய சிறை கூட்டு போய் மகளை பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே செஞ்சுருக்கிறாங்க. அப்போ ஒரு தொடர்படியாக ஒரு 2017 25 வரைக்கும் தொடர்படியான ஒரு ஃபைட் பண்ணி மகளை மீட்கணும் அப்படிங்கிறது தெளிவாக இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்திய அரசும் அந்த அளவு ஓரளவு ஃபைட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த சூழலில் தான் இது தற்காலிகமாக இந்த மரண தண்டனை ஒத்தி வச்சிருக்காங்க தவிர இது நிரந்தர சொல்யூஷன் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அடிப்படையில் புரிஞ்சுப்போம். ஸோ பொதுவாக இப்போ ஷரியத்துக்குள்ளே வருவோம். ஷரியத் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா தெளிவாக சொல்லுது, பாதிக்கப்பட்ட குடும்பம் மன்னித்தால் மன்னிப்பு உண்டு, அவங்க மன்னிக்கல அப்படின்னா மன்னிப்பு கிடையாது. அது பிளட் மணி அப்படிங்கிற அந்த பணத்தை வைத்து அங்கே முடிவு செய்ய முடியாது. ஆனால் இது மாதிரி வழக்குகள் முன்னாடி மன்னிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது எல்லாமே தற்செயலாக நடந்திருக்கு. உதாரணத்துக்கு ஒரு 3 வழக்குகளை பார்க்கலாம். 2006 பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் வேலை செய்து கொண்டிருந்த ஒருத்தர் அந்த முதலாளியுடைய மகனை கொண்டுறாரு. 2006 நடந்த வழக்கு கிட்டத்தட்ட 2024 வரையும் இந்த வழக்கு நடந்திருக்கு. இறுதியாக கிட்டத்தட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் 34 கோடி ரூபாய் கொடுத்து அந்த வழக்கை என்ன பண்ணியிருக்காங்க, பிளட் மணி அவங்க ஏற்றுக்கிட்டனால இந்த வழக்கு என்பது தள்ளுபடி செய்யப்பட்டது. பிளட் மணி ஏற்றுக்கிட்டு மன்னிப்பு கொடுத்துட்டாங்க. அதே போல் கத்தாரில் பார்த்தீங்கன்னா இந்திய கடற்படையை சார்ந்த 8 பேர் தூதகத்திலிருந்து தகவல் கொடுத்துருக்காங்க, உளவு தகவல்களை கசிய விட்டுருக்காங்க, கத்தாருடைய தகவல். இதற்காக இவங்க சிறை வைக்கப்பட்டு இவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. பின்னாடி சிறை வைக்கப்பட்டு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டு அதுவும் நிவர்த்தி செய்யப்பட்டு குறைக்கப்பட்டு 2024 அதாவது 22 போனவங்க 24 வெளிவந்துட்டாங்க. ஸோ இதுவும் என்ன பண்ணுது, மன்னிப்பு வழங்கப்பட்டிருக்கு. UAE ஐக்கிய அரபு எமிரகத்தில் 2013 ஒரு கார் விபத்தை ஒருத்தர் ஏற்படுத்திடுறாரு. ஏற்படுத்தின பின்னாடி அந்த விபத்தில் இறந்த குடும்பம் இவங்க மேலே நிச்சயமாக இவங்களுக்கு தூக்கு தண்டனை போடணுங்கிற மாதிரி விஷயங்களை முன்வைத்தாங்க. இது 2021 2013 நடந்த வழக்கு 2021 வரை இழுத்து இறுதியாக 21 இவங்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படுது. எப்படின்னா யூசுப் தெரியுங்கள்ல உங்களுக்கு, யூசுப்னா நம்ம லூலு மானுடைய தலைவராக இருக்கிற யூசுப், இவர் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் நஷ்டீடாக அவருக்கு ஹெல்ப் பண்ணி வெளியே எடுத்திருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் மன்னிப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் சில விஷயங்களுக்கு மன்னிப்பு வழங்குவதில்லை. ஏன்னா வேணுனே கொலை செய்த நிலையில் மன்னிப்பு வழங்கப்படாது. அமெரிக்காவில் ஒரு பிரபலமான வழக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு கொலையாளி கொலை செஞ்சிடறான், ஒரு தாயுடைய மகனை கொலை செஞ்சிடறாங்க. அந்த கேஸ் கிட்டத்தட்ட நீதிமன்றத்தில் போய் மரண தண்டனை நிறைவேற்றக்கூடிய சூழல். அந்த இறுதி தருவாயில் அந்த தாய் அந்த கைதிக்கு மன்னிப்பு கொடுக்குறான். அப்போ அந்த கைதி அழுது கொண்டே சொல்கிறாங்க என்னை மன்னிச்சிருங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, என் மகனே இறந்துட்டான், நீயும் ஒரு தாய்க்கு பிறந்த ஒரு பிள்ளையாக இருக்கிற, உனக்கும் தாய் இருப்பாங்கல்ல, அதனால் நான் ஒரு தாயுள்ளம் கொண்ட நிலையில் உன்னை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு மன்னிச்சாங்க. ஸோ இது போன்ற கருணை அடிப்படையில் அந்த குடும்பம் மன்னித்தால் தான் மன்னிப்பு கிடைக்கும். ஆனால் எனக்கு தெரிந்து இந்த குடும்பம் மன்னிக்கிற மாதிரி தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி BBC வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி அப்படி அமையுது. தாலல் மஹதி இறந்தார்ல, அவருடைய சகோதரர் அப்துல் மஹதி எடுத்த பேட்டி தான் ரொம்ப தெளிவாக இருக்குது. அதுதான் நமக்கு ஒரு சான்றாக அமையுது. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரியா நிமிஷா 3 ஆண்டுகள் என் அண்ணனோட திருமணம் செய்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. அவங்களுக்குள்ள கருத்து முரண்பாடுகள் இருந்துச்சு. அதே சமயத்தில் இவங்க சொல்வது அனைத்துமே போய், எங்கள் அண்ணன் எந்த விதத்திலும் யாரையும் அடிக்கலை, துன்புறுத்தலை, பாஸ்போர்ட்டை பிடிக்க வைக்கலை, எதுவுமே செய்யலை. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தின் காரணமாக இவங்க என்ன அண்ணனை கொலை செஞ்சுருக்கிறாங்க. அதனால் நாங்கள் ஒரு காலம் மன்னிக்க மாட்டோம் என்பதை தாண்டி இதில் எங்கள் முடிவு என்பது எதுவுமே கிடையாது. ஷரியத் மார்க்கம் என்ன சொல்கிறதோ அதை அப்படியே செஞ்சிருங்க, அதில் ஒரு நூலளவு கூட குறைத்து செய்து விடாதீர்கள் அப்படின்னு இன்னைக்கு தெளிவாக வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன புரியுதுன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு கொலையாளியாகத்தான் இந்த பிரியா நிமிஷாவை நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. அவங்க அண்ணன் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் இப்படி இருக்குது, ஆனால் அந்த பெண் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் வேறு மாதிரி இருக்குது. ஸோ இரண்டுமே வெவ்வேறு கருத்துக்கள். ஸோ இந்த நிலையில் தான் இன்றைக்கி ஹவுதிகளுடைய ஆட்சி சரியான முடிவை எடுக்கும்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். ஏன்னா இந்த குடும்பம் கொஞ்சம் விடாப்பிடியாக நின்றுருக்குது. இப்போ இவங்களுக்கு நிமிஷா பிரியாவுக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் இங்கே இந்திய அரசு ஃபைட் பண்ணது. அதே போல் நான் சொன்ன மாதிரி அபுபக்கர் முஸ்தியார் ஒரு பக்கம் இதை நிறுத்தி வச்சிருக்கிறார். ஸோ அப்போ இந்த மீண்டும் சூரா கவுன்சில், அங்கே சூரா கவுன்சில் தான் ஒரு கூட்டத்துக்கு இருக்கும், பாராளுமன்றத்தில் கூடுற மாதிரி சூரா கவுன்சிலில் எல்லா நபர்களும் கூடி பேசி அந்த குடும்பம் வரவழைத்து தான் ஒரு முடிவு எடுப்பாங்க. ஸோ இந்த வாய்ப்பு என்பது நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சிச்சுன்னா நிமிஷா பிரியாவுக்கு, அவங்க குடும்பத்தாருக்கு எல்லாருக்கும் பெரிய சந்தோஷம் தான். ஆனால் நியூட்ரலாக இந்த பெண்ணுக்கு தண்டனை வழங்கணுமா அப்படிங்கிறத ஹவுதிகளுடைய அரசு சரியத்துடைய அளவுகோலிலிருந்து இதை அணுக வேண்டும், இன்னும் தீவிரமாக விசாரிக்க வேண்டும். ஏன்னா அண்ணன் அந்த தம்பி சொன்னார்ல, இந்த இவருடைய தம்பி, ஸோ இறந்தவருடைய தம்பி சொன்னார்ல, அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த பெண் வாழ்ந்துருக்கிறாங்க, வாழ்ந்து இவங்க அவர் கூட ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக கொலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிறாங்க. ஸோ நம் பார்வையில் பொதுவாக எடுத்துக்கிட்டா எப்படி எடுத்துக்கலான்னு கேட்டிங்கன்னா, இந்த பெண் அங்கே போயிருக்கிறாங்க,
என்னதான் ஒரு நபர் பிளாக்மெயில் செய்யறான், பாஸ்போர்ட்டை பிடிங்கி வைக்கிறான் அப்படின்னா கூட அங்கே இருக்கக்கூடிய அரசியோ காவல்துறையோ நாடி அதற்கான முன்னெடுப்பை ஏற்படுத்தலாம். இல்லை அது எப்படியோ முடியலையா, உங்களால் சக்திக்கு என்ன முடியுமோ அதை செய்யலாம். ஆனால் ஒரு நபரை நீங்கள் பாஸ்போர்ட் எடுப்பதற்காக ஒரு தூக்க மருந்தை கொடுக்குறீங்க, அதன் மூலம் இறக்குறான். ஸோ அது தெரியாமல் டோஸ் கூடிருச்சு அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து பார்த்தால் கூட அந்த உடலை அப்புறப்படுத்துவதற்காக துண்டு துண்டாக வெட்டி தண்ணீர் போட்ட மனநிலை என்பது சற்று கொடூரமானது. உன் பாதுகாப்புக்காக ஒரு நபரை இந்த அளவு நீ செய்வது அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றமாக தான் இருக்குது. ஸோ இந்த சரியத் அளவுகோலிருந்து ஹவுதிகள் அன்சாருல்லாக்கள் பார்த்து அவங்களுடைய நீதிமன்றங்கள் முடிவு எடுத்துச்சுன்னா நிச்சயமாக மறுபரிசீலனையில் கூட ஒரு சிக்கல் ஏற்படும். ஸோ இதில் இன்னைக்கு இந்த அபூபக்கர் முஸ்லியார் பேசினதை நேரடியாக அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கு தெரியாது, அதாவது இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு தெரியாது. அவருடைய தொடர்பில் இருக்கக்கூடிய பழக்கமாக இருக்கக்கூடிய மௌலானா அங்கே இருக்கக்கூடிய முஃப்தியா இருக்கக்கூடிய ஷேக் ஹபீப் உமரை தான் கான்டெக்ட் பண்ணியிருக்கிறார். ஸோ ஹபீப் உமர் அங்கே என்ன வாதங்களை முன்வைக்கிறாரு, இந்த குடும்பத்தை என்ன காம்ப்ரமைஸ் பேச போகிறாரு, 8 கோடி ரூபாய் ஒரு பிளட் மணியாக கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத அந்த குடும்பம் அந்த பணத்தை ஏற்றுக்குதா, இல்லை எனக்கு பணம் முக்கியம் இல்லை ஷரியத் தான் முக்கியம், ஷரியத் அடிப்படையில் கொலைக்கு கொலை செய்திருங்க, மரண தண்டனை கொடுத்துருங்கன்னு மீண்டும் அது அந்த நிலைக்கே போதா அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் தான் பார்க்க முடியும். எது எப்படி இருந்தாலும் 15 முடிவு 15 இது நிறுத்தப்பட்டிருக்குது. நிறுத்தப்படாவிட்டால் 16 மரண தண்டனை என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கும். ஸோ இந்த தள்ளி போன காலங்கள் என்பது அந்த மரண தண்டனை கைதிக்கு அந்த பிரியா நிமிஷாவுக்கு ஒரு பெரும் மூச்சு, ஒரு பெரும் ரிலாக்ஸேஷன், ஒரு பெரும் நம்பிக்கை கொடுத்துருக்கும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இஸ்லாம் சொல்வது என்னென்னா, எந்த ஒரு உயிரையும் காரணம் இல்லாமல் கொள்ளாத. நிச்சயமாக ஒரு உயிரை கொன்றவன் ஒட்டுமொத்த மனித குலத்தை கொன்றவனுக்கு சமம், ஒரு உயிரை வாழ வைத்தவன் ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு வாழ வைத்ததற்கு சமம். ஆனால் ஷரியத் அடிப்படையில் இந்த குற்றங்களுக்கு இழைக்கக்கூடிய தண்டனைகள், கொடுக்கக்கூடிய அபராதங்கள் அல்லது இந்த தண்டனைகள் என்பது சரியான விகிதத்தில் நிறைவேற்றப்பட்டால் தான் ஷரியத் என்பது உயிர்ப்போடு இருக்கும். அதை தாண்டி சுயமாக என்றைக்குமே ஒரு இஸ்லாமிய அரசு முடிவெடுக்காத நம்மளால் பார்க்க முடியும். இன்றைக்கும் அரபு நாடுகளில் விபச்சாரம் செய்தவனுக்கு என்ன தண்டனை? கல்லால் அடித்து கொலை செய்ய வேண்டும். திருமணத்திற்கு முன்பு ஒருத்தன் விபச்சாரம் செஞ்சுட்டான் அப்படின்னா 100 கசையடி. இன்னைக்கு அரபு நாடுகள் நிறைவேற்றப்படுது. கொஞ்சம் கூடி 99 90 அப்படின்லாம் கிடையாது, 100 கசையடி அவனுக்கு. ஆனால் திருமணமாய் செஞ்சுட்டான்னா பொது வழியில் மக்கள் மத்தியில் கல்லில் அடித்து கொள்ளணும். ஏன் அந்த சட்டம் வந்துச்சு? ஏன்னா திருமணம் ஆகாததுக்கு முன்னாடி உனக்கு அதுக்கு தேவையில்லை, தேடி போயிட்டேன். ஆனால் திருமணம் ஆயிடுச்சுன்னா உனக்கு அந்த தேவை கிடைச்சிருச்சு. உடல் ரீதியான அந்த ஆசை இச்சை என்பது நீ ஹலாலான முறையில் நிறைவேற்றி கொண்டுட்ட. அப்படி இருக்கும்போது நீ வேற பண்ணிட்ட போறேன்னா அப்போ அது பேர் என்ன? ஸோ அதனால் உனக்கு கல் அடிச்சு அவனை கொள்ளணும் அப்படிங்கிறது இஸ்லாமிய ஷரியத். இது போன்று அனைத்து ஷரியத் சட்டங்களும் குறிப்பிட்ட அரபு நாடுகள், இப்போ ஆப்கானிஸ்தான் ஆகட்டும், யமன் பகுதியாகட்டும், இன்னும் பல்வேறு நாடுகளில் பின்பற்றப்பட்டு கொண்டு தான் வருது. ஏன் ஈரானில் பாருங்கள், சமீபமாக ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு உளவு செய்தி, மொசாதுக்கு உளவு செய்தி கொடுத்தா பல நபர்கள் ஈரான் தூக்கில் போடுச்சு. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 9 நபர்களை கைது செஞ்சுச்சு, சில நபர்களை தூக்கில் போட்டதாக நமக்கு செய்திகள் வந்துச்சு. அது எந்த அளவு உறுதி செய்யப்பட்டுச்சுன்னு தெரியல. அப்போ இஸ்லாமிய சட்டங்கள் இருக்கக்கூடிய நாடுகளில் போயிட்டீங்கன்னா நீங்கள் தப்ப முடியாது. இந்தியா போன்ற நாடுகளில் நீங்கள் சட்டங்களின் ஓட்டைகளை பயன்படுத்தி வெளியே வந்துடலாம். மேல்முறையீடு அது இதுன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுன்னு போய் நீ ஏதோ வகையிலும் அரசியல் ஆதாயத்தை பயன்படுத்தியோ லாபத்தை பயன்படுத்தி வெளியே வந்துடலாம், குற்றச்செயலேருந்து தப்பிச்சிடலாம். ஆனால் அரபு நாடுகள், இஸ்லாமிய ஷரியத் சட்டங்கள் கடுமையாக பின்பற்றக்கூடிய நாடுகளிலிருந்து ஒரு காலம் நீங்கள் தப்ப முடியாது. அப்போ நமது பார்வை ஒரே புள்ளியில் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொன்னது தான். தாலல் அப்துடைய சகோதரர் இருக்கக்கூடிய அப்துல் மஹதி சொன்ன ஒரு விஷயம் தான் நானும் திருப்பி சொல்கிறேன். ஷரியத் என்ன சொல்கிறதோ அதை அங்கே நிறைவேற்றி விடுவது தான் சரி. ஏன்னா அங்கே சட்டம் என்பது கடுமையாக பின்பற்றப்படுது. ஸோ அதை தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் விரும்புகிறாங்க. என் சுய தேவைக்காக, சுய விருப்பத்திற்காக நான் முடிவெடுக்கலை. அவன் தெரியாமல் செஞ்சுட்டான், அதனால் அப்படி ஆயிருக்குன்னா கூட நான் யோசிக்கலாம். ஆனால் தெரிந்தே செய்ததற்காக சாட்சிகளும் ஆதாரங்களும் எங்கள்கிட்ட இருக்குது, நாங்கள் அதை உறுதிப்படுத்துகிறோம் அப்படிங்கும் போது அவங்க எப்படி விட்டு கொடுப்பாங்க? ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த நிமிஷா பிரியா என்று சொல்லக்கூடிய இந்த பெண்ணுடைய வழக்கை. இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.